இல்லை, சில காவலர்கள் அங்கே உதவி செஞ்சதை உள்ளபடி காவலர்களை நம்ம பாராட்டோம். காவல்துறையை பொறுத்த வரைக்கும் எப்பயுமே நான் காவல்துறையை குறை சொல்லவே மாட்டேன். ஏன்னாக்கா அவங்களாம் ஒபே தி ஆர்டர் தான். மேலிடம் என்ன சொல்லுகிறதோ, அரசியல்வாதி என்ன சொல்கிறானோ அதை கேட்டு நடக்கக்கூடிய நபர்கள் பொழுது சரியான முறையில் அவர்கள் நடங்கன்னு சொல்லிட்டாக்கா நேரம் பிரித்து மேய்ஞ்சிருவாங்க. தமிழ்நாட்டுக்குள்ளே ஒரு சாராயம், கஞ்சி, பொம்பளை பிள்ளை மேலே கை வைக்கிறது எதுவுமே இருக்காது. இன்னும் சொல்லப்போனால் இவ்வளோ அத்துமீறி அரசியல்வாதி பண்ணிட்டு இருக்கான் பாருங்கள். கனிம வளத்திலிருந்து ஒட்டு மொத்தமாக தூக்கி அவங்களே பிரிச்சிருவாங்க. பட் காவல்துறை இதை செய்ய முடியாத ஒரு சூழலில் இருக்குது. ஆனால் அதை தாண்டி ஒரு தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் என்ன செஞ்சுருக்கணும்? முதல்ல என் மாநிலத்தில் இருக்கக்கூடிய பெண் பிள்ளைகளும் என் மாநிலத்தில் இருக்கக்கூடிய பிள்ளைகளை இவ்வளவு கேவலமாக இவ்வளவு பெரிய மன உளைச்சலுக்கு ஆளாக்கக்கூடிய வேலையை நான் ஒருபோதும் அனுமதிக்க மாட்டேன். என் ஸ்டேட்டில் உனக்கு என்ன வேணும்? எக்ஸாம் அடிக்காமல் இருக்கணும், அவ்வளோதானே. 2 எக்ஸாம் 4 எக்ஸாம்னு போடு, சிசிடிவி ஃபெசிலிட்டிஸ் கூட வச்சு கொடுக்குறேன்னு சொல்லி நீ செஞ்சுருக்கணுமே தவிர உச்சபட்ச கேவலம் தாலி அவுக்க சொல்கிறானுங்க. ஒரு பெண் பிள்ளை தாலி போட்டு வந்திருக்கு, தாலி அவுக்க சொல்கிறான். பட்டன் இருக்குன்னு சொல்லி பட்டன் அவருன்றான். தம்மா தோன்ற மூக்குத்திலையும் என்ன பிட்டு வச்சு எப்படி கழட்டி எழுத முடியாதுல? மூக்குத்தியை கழட்டுங்கிறான். இதை விட உச்சபட்ச கொடுமை என்னன்னாக்கா, மாணவ பிள்ளைகள் ஒவ்வொருத்தரையும் நிற்க வச்சு வரிசையாக காதில் டார்ச் அடித்து பார்க்குறானுங்க. ஏன்டானா இங்கே பிட்டு வச்சு கொண்டு போயிடுவானா, ஓட்ட இருக்கான். ஏன்டா அப்போ நவதுவாரம் இருக்குமே, அங்கெல்லாம் அடித்து பார்ப்பியா நீ? அப்போ நீ அடுத்த வாட்டி எக்ஸாம் எழுத வரும்போது கோமணம் கட்டிட்டு வரணுமா? அந்த கோவணத்தையும் அவுத்துட்டு உள்ளதாக இருக்கான்னு பார்ப்பீங்க, அப்படி தானே? இதை எப்படி ஒரு மாநிலத்துடைய முதலமைச்சர் பார்த்துட்டு அமைதியாக இருக்காரு? எனக்கு அதுதான் வேதனையாக இருக்கு. ஏன்னா நீங்கள் தான் வாக்குறுதி கொடுத்தீங்க, நாங்கள் ஆட்சிக்கு வந்த உடனே நீட்டை ஒழிச்சிருவோம், கிழிச்சிருவோம், இந்த பிள்ளைகளுக்கு நம்பிக்கை விதைச்சு ஓட்ட திருநீங்க. குறைந்தபட்சம் மன அழுத்தம் இல்லாமல் அந்த பிள்ளைகள் அந்த எக்ஸாமை கடந்து செல்வதற்கான வழிவகையை நீங்கள் செஞ்சுருக்கீங்களா? தமிழ்நாடு அரசு சார்பாக அந்த வெளியில ஒவ்வொரு நீட் எக்ஸாம் எழுதக்கூடிய வெளியில ஒரு பூத் மாதிரி போட்டு, நீங்க எலெக்ஷனை மட்டும் பூத்து போட்டு உட்காருறீங்களா? கட்டுங்களா? சாமியானா போட்டு பூத்தை போட்டு டேபிளை போட்டு உட்காந்து வான்னு கூட்டு போய் அப்படியே ஓட்டு போட வைக்கிறீங்களே, உன் ஆட்சி தானே. எக்ஸாம் சென்டருக்கு வெளியில் எல்லா இடத்துலையும் சாமியானா போட்டு திமுக நபர்கள், இந்த இருக்கக்கூடிய ஆட்சி அதிகாரத்தில் இருக்கக்கூடிய நபர்கள், பள்ளியை சார்ந்த நபர்கள் எல்லாத்தையும் அமர்த்தி, ஆசிரியர்களை அமர்த்தி, அந்த மாணவ பிள்ளைகளை ஆசுவாசப்படுத்தி அவர்களுக்கு தேவையான நெறிமுறைகளை சொல்லி இதுதான் ட்ரெஸ் கோடுன்னு சொல்லி, திடீர்னு அந்த இடத்துல வரக்கூடிய பிள்ளைகள் எக்ஸ்ட்ரா ஏதாவது ட்ரெஸ் அதாவது இவங்க சொன்ன விதிமுறைகளுக்கு மீறி ஏதாவது ட்ரெஸ் இருந்துச்சுனாக்கா அது இல்லாமல் இருக்கிறதுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு 50 டிஷர்ட் 100 டிஷர்ட்டு அந்த மாதிரி ஏதாவது வச்சு ஏற்பாடு பண்ணி தண்ணி பாட்டில் வச்சு இந்த மாதிரியான சரியான அந்த பிள்ளைகளை பராமரித்து அனுப்பக்கூடிய வேலையை தமிழ்நாடு அரசாங்கம் ஏன் செய்யலை? ஆனால் கொஞ்சமும் வெக்கம் இல்லாமல் நீங்கள் பொய்யான வாக்குறுதிகளை கொடுத்துடுறீங்க. எனக்கு என்ன ஒரு கேள்வி இருக்குன்னா, இவ்வளவு செய்யக்கூடிய நீங்கள் 4 வருஷம் ஆச்சு, நீங்கள் ஆட்சிக்கு 4 வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சுல, எத்தனை முறை நான் கேட்குறேன், ஒவ்வொரு சட்டமன்றத்தில் சார்ந்த எம்எல்ஏக்கள் எத்தனை முறை உங்கள் தொகுதிக்கு உங்கள் தெருவுக்கு இந்த 4 வருஷத்தில் வந்திருக்காரு? பொதுமக்கள்கிட்ட போய் கேளுங்க, மைக்கு போட்டு. காரி துப்புவாங்க. எலெக்ஷன் அப்போ வந்தானுங்க, ஏதாவது தண்ணி வந்துருச்சு வெள்ளம் வந்துருச்சுன்னா வந்தானுங்க, அதுக்கப்புறம் ஒருத்தரும் வரல. இது தான் சொல்கிறாங்க. நான் ஏன் வந்தானுங்கன்னு சொல்கிறேன்னாக்கா, மக்கள் அப்படி தான் சொல்கிறாங்க, இதை விட மோசமாக சொல்கிறாங்கன்றதான் உங்களுக்கு தெரியணும். அப்போ தான் தன்னுடைய ஆட்சி பொன்னான ஆட்சின்னு முதல்வர் நம்பிக்கிட்டு இருக்காரு, அவரை நம்ப வச்சுட்டு இருக்காங்க. அவருக்கு யதார்த்தமான உண்மை தெரியணும்னு தான் சொல்கிறேன். அப்போது இந்த ஸ்டாலின் அவர்கள் இப்போ ஒரு உத்தரவு பிறப்பித்திருக்காரு தெரியுமா? நேற்று ஒரு உத்தரவு பிறப்பித்திருக்காரு. எம்எல்ஏக்கள் யாரும் சென்னையில் தங்க வேண்டாம், அவரவர் தொகுதிக்கு சென்று வேலையை ஆரம்பியுங்கள். இதை நீங்கள் எப்போ சொல்லணும்? 4 வருஷமாக இங்கே சென்னையில் கூப்பிட்டு வச்சு உட்காந்துட்டு எம்எல்ஏக்கு ஹாஸ்டலில் கூத்தடிக்கிறது, இந்த பக்கம் எல்லா வேலையும் செஞ்சுட்டு இருக்கக்கூடிய நபர்கள் எல்லாத்தையும் நீங்கள் போய் இந்த வேலையெல்லாம் செய்கிறதெல்லாம் விட்டுட்டு நேராக போய் உங்களோட தொகுதிக்கு போங்க. உங்களுடைய ஒவ்வொரு தெருவாக மக்களை போய் சந்தித்து என்னென்ன பிரச்சனை இருக்குன்னு கேளுங்க. எதெல்லாம் தீர்க்கப்படாத பிரச்சனை எப்படி தீர்க்கணும்னு சொல்லி நம்ம நின்னா தான் களத்தில் அடுத்த வாட்டி நம்ம ஜெயிக்க முடியும்னு சொல்லணும். அதை தாண்டி உங்கள் அமைச்சர் பெருமக்கள் நீதிமன்றம் நீ உனக்கு பெயிலா ஜெயிலா எது முடிவு பண்ணிக்கன்னு சொல்லி அவங்களை அமைச்சர் பதவியில் இறக்குது. ஒரு அமைச்சர் என்ன சைவம் வைணவத்தை குறித்து மிக இழிவாக கேவலமாக பேசுகிறாரு. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு வேலைக்கும் லாய்க்கு இல்லாத ஒரு பிள்ளை, எந்த பிள்ளை? மேயர் பிரியா கிரிக்கெட் விளையாண்டு சுற்றுச்சில முன்னாடி இப்போ என்னடானா ப்ளீச்சிங் பவுடர் போடுங்கன்னா கோலமாவை போட்டு உட்காந்துருக்கீங்க. இது எவ்வளோ ஒரு மோசமாக, அதான் சொன்னேன், அரசியல் புரிதல் இருக்கணும், இல்லை மக்களை பற்றின ஏதாவது ஒரு விஷயம் தெரிஞ்சிருக்கணும், மக்களின் மொழி வழி ஏதாவது புரிஞ்சுக்கணும், எதுவுமே கிடையாது. மாசு அவர்களை தான் சொன்னல, துறை சார்ந்த அமைச்சராக இருக்கணும். யாருக்கும் எந்த துறையை பற்றின அறிவும் புரிதலும் இல்லாமல் என் மக்களை கொன்று குவிப்பதை தவிர நீங்கள் எதுவுமே செய்யாமல் இருக்கும் பொழுது இதை குறித்து 200 ரூபா வாங்குற திமுக முட்டு கொடுக்குற முட்டாப்பையெல்லாம் இவளால் ஏன் பேசலை? இன்றைக்கி ஒரு பதிவுக்கு இத்தனை பேர் கொந்தளிக்கிறீங்களடா, ஒரே ஒரு பதிவு தான் இனிமேட்டு உங்களுக்கு அடி தாண்டின்னு இருக்குது, அதுக்கு இவ்வளோ பேர் பேசுகிறேன்னாக்கா, விஜய் தனிப்பட்ட வாழ்க்கையை விஜய் பற்றி தனிப்பட்ட முறையில் விமர்சித்த பொழுது உங்கள் வாயில் என்னென்ன வச்சுருந்தீங்க? அப்போ குழுன்னு இழிச்சுதான் உங்களுக்கு? விஜய் அவ்வளோ கேவலமாக பாட்டு பாட வைக்கிறீங்க, அவரோட தனிப்பட்ட வாழ்க்கை அந்த மாதிரி பேசுகிறீங்க. ஒரு அமைச்சர் நடனாக்கா டிவிக்கேனா த்ரிஷா கீர்த்தி சுரேஷ்ன்ட்டு ஒரு அமைச்சர் உட்காந்துருக்கிறான், இவெல்லாம் அமைச்சரா? அதை கேட்டு நீங்கள் குழுன்னு உட்காந்துருக்கீங்க. சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி பேசும்போதெல்லாம் பொத்திக்கிட்டு இருக்கிறீங்க. நீங்கள் நான் ஒரு வார்த்தை பண்ணி உங்களுக்கு பொங்குதில்ல. நாகரிகமாக பொறுமையாக போக சொன்னதுனால தான் டிவிக்கு சார்ந்த தம்பிகளும் தங்கைகளும் ரொம்ப பொறுமையாக இருக்கிறானுங்க.
உங்களை விட நீங்கள் ஓனா அவங்க என்ன வேணாலும் பேசுவாங்க, புரியுதா? எங்களுக்கு பேச தெரியாமையே, எங்களுக்கு செய்ய தெரியாமையே, களத்தில் உங்களுக்கு ஓட விட தெரியாமையெல்லாம் கிடையாது. ரொம்ப நிதானமாக ரொம்ப பொறுமையாக இருக்கிறோம். இளைஞர்கள் ஒன்று சேர்ந்தானா என்ன ஆச்சு நீ பார்த்தீங்களா கோயம்புத்தூரில்? ஏர்போர்ட்டில் கால் வைப்பதற்கு இடம் இல்லாமல் அந்த இடம் சம்பித்து போனது. இதற்கு முன் இப்படி ஒரு வரலாறு கிடையாது. நீங்கள் ஒரு தலைவனை பேரன்பு கொண்டு நேசித்து வரணும், புரியுதுங்களா? அவர் சினிமாவில் இருக்கிறாரு இல்லைன்றதை தாண்டி வரானா வரலையா கூட்டம், அவ்வளோதான். அந்த கூட்டத்தை எப்படி ஓட்டாக கன்வெர்ட் பண்ணணும், உங்கள் திருட்டுத்தனத்தை எப்படி மக்கள்கிட்ட எடுத்து சொல்லணும், எந்த இடத்துல சொல்லணுன்ற எல்லா விஷயமும் எங்களுக்கு தெரியும். நீ பொத்திக்கிட்டு உன் வேலையை பாரு. பிஜேபி கூட போராடுறது, பயங்கரமாக விமர்சனம் பண்ணுறாங்கிறதெல்லாம் நிப்பாட்டிக்கிட்டு திமுககாரன் இதற்கு மேலும் திருந்திட்டு உங்கள் வேலையை பாருங்கள். இதை விட்டுட்டு தனிப்பட்ட முறையில் விஜயை தொடுறது இல்லை என்னை நோண்டுறது மாதிரி வேலை செஞ்சிங்கனாக்கா ஆத்தங்கரை லிரிக்ஸ் எழுத ஆரம்பிச்சிருவேன், புரிஞ்சுங்களா? ஆத்தங்கரையை பற்றி லிரிக்ஸ் எழுத ஆரம்பிச்சேன்னு வச்சுக்க நாரி போயிரும் பார்த்துக்க.